अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 19 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் திருநாள், மிருகசீரிஷோ நட்சத்திரம், மிதுன ராசி, திருதியை திதி, விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்தவரையும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் வண்டி வாகன யோகம், பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மாற்றம், கவர்ச்சி. நான் சொல்கிறது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு இனம், அதாவது ஆண் அந்த அட்ராக்ஷன், மியூச்சுவல் கன்சென்ட், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அந்யோன்யம் என்ன வேணால் சொல்லலாம். அது இன்றைய நாள் அந்த இன்பத்திற்கோணம் அதிகமாக இருக்கக்கூடியது, பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடியது. துளாராசி, மிதுன ராசி, அதுக்கப்புறம் கும்பராசி நண்பர்களுக்கு நல்லாயிருக்கு. யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, கண்டிப்பாக ரிஷபம் கவனமாக இருக்கணும். கன்னி அண்ட் மகரம், இந்த 3 ராசிகளுமே ஹெல்த்து மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷனுக்காக, டேட்டாவுக்காக, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் புக்குக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். படிப்புக்காக கூட சில பேர் செலவு பண்ணுவீங்க. சில பேர் பிரயாணங்கள்ல சந்தோஷம். அமோகமான நாள். தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நேத்தோட முடிஞ்சுது. இன்றைய நாள் நல்ல பண வரவுகள் தாராளமா இருக்கும். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத ஆக்ரோஷம், தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பா கிளியர் ஆயிடும். நம்பிக்கையா ஒரு விஷயத்த நீங்க இருந்தா போதும், அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். பேச்சில் சுந்தரம் தெரியும். அதனால நல்லா உங்களை பாராட்டுவாங்க எல்லாருமே. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆகிற மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. புதிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய ஏற்றம், பணம் பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களை பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு வாழ்க்கையில. அமோகமான நாள். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள், பயணங்களுக்காக வரையங்கள். ஒரு சில பேருக்கு திடீர்னு மறதி வரும். எதை எங்க வச்சோன்னே மறந்துடுவோம். அதை உட்காந்து ஃபுல்லா தொழாவிட்டு உட்காந்துருப்பீங்க. பட் தி சேம் டைம் அதை நீங்க எப்படியாவது எடுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டு இருக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். படிப்புக்காக, புஸ்தகத்துக்காக, இன்ஃபர்மேஷனுக்காக, இல்லைன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பாதிப்புகளுக்காக செலவு செய்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும். பெரிய ஏற்றம்னால பணம் கொடுக்காதால கூட இன்றைய நாள் பணம் கொடுப்பாங்க.
மெயினா அண்ணன் தம்பி மூலியமா நெறைய நல்ல விஷயங்கள் அந்யோன்யம் நடக்கும். குடுக்கல் வாங்கல்ல எல்லாமே ஏற்றத்த குடுக்கும். ரொம்ப கஷ்டப்படாமயே சில விஷயங்கள் தானா நடக்கும். பிரயாணங்கள்ல மெயினா நண்பர்களுடைய பிரயாணங்கள்ல, நண்பர்கள் கூட பிரயாணிக்கும் பொழுது கவனம் காக்கக்கூடிய நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த வெற்றி, பெரிய லாபம், நினைச்ச எல்லா காரியங்களும் சக்சஸ், அமோகமான நாள். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய நாள். வேலையில ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சுபவரியங்கள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு நல்ல உறவுகள் ஏற்படலாம். மெயினா வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை, கவனம் காக்கக்கூடிய நாள். எதுலயுமே ஆர்வம் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் பொருட்செலவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாள். கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசி ஆண்டிடம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே முதன்மையாக எடுத்து செய்யக்கூடாது. சில பேருக்கு அஜீரண கோளாறு, சில பேருக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை, சில பேருக்கு புரிதல் கம்மியா இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த விஷயத்தையுமே உங்களால செய்ய முடியும்னு நீங்க நம்பினீங்கன்னா போறோம். அது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி, நம்பிக்கை, நேர்மை எல்லாமே இருக்கும். ஆனா பொறுமையா இருக்கணும். அவ்வளவுதான். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்ட மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆக்சுவலா யாருக்கு சூப்பர்னா தனுசுக்கு தான் சூப்பர். நேரடி பார்வை, குரு சந்திரனுடைய பார்வை. உங்க வீட்டுல நிறைய சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏதோ ஒரு கலைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படிப்புல நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட் போவீங்க. நல்ல எண்ணங்கள், அருமையான ஒரு உறவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்மனால இது முடியாது, அது முடியாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா போறது கண்டிப்பா ஜெயிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த நாள் கடன் உதவிகள் தானாக தேடி வரும். வேலைக்காரங்க மூலியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓயும். நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். நம்மனால செய்ய முடியுங்கிற காரியத்தை செய்ய முடியும்னு நம்பக்கூடிய அற்புதமான நாள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன் மட்டும் வரும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நாள் கத்துக்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வீட்ல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பண்ணுவீங்க. சில பேர் லைப்ரரி மாரி, சில பேர் புக்ஸ் மாரி, சில பேர் வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது, சில பேர் படிப்புக்காக செலவு பண்றது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த நாள் வங்கிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை ஜெயிக்கும். அமோகமான நாள் இந்த நாள். கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வழிபாடு செய்யும் போது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்னோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு பவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.